இப்போது களமிறங்கியிருப்பவர் கீழையூர் கிங்ஸ் அணி கேப்டன் ராகுல் சௌத்ரி. ஆகா, அழகு அழகு, கவர் டிரைவில் 4 ரன்கள். ஆகா, மீண்டும் 4. நம் சச்சின் டெண்டுல்கர் விளையாண்ட போதெல்லாம் அதிக வெயிட் உள்ள பேட்டை வைத்து தான் விளையாடுவார். ஆனால் நம் ராகுல் சௌத்ரியோ அதிக வெயிட் உள்ள பேடை கட்டிக்கொண்டு விளையாடுகிறார். சௌத்ரி கோகுல் சர்மாவை எதிர்கொள்கிறார். அற்புதமான 4 ரன்கள், மீண்டும் 4 ரன்கள். ஆக 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 ராகுல் சௌத்ரியின் ரன் எண்ணிக்கை 47ஆக உயர்கிறது. செல்லு வர்மாவின் ஓவரில் ரன் எடுக்க முடியாமல் ராகுல் சௌத்ரி தடுப்பாட்டத்தில் இறங்கிவிட்டார். ராகுல் சௌத்ரிக்கு பந்து வீச மீண்டும் கோகுல் சர்மா வருகிறார். தனது 4வது ஓவரின் முதல் பாலை இப்போது வீசப்போகிறார். முதல் பால், ஒரு ரன் எடுக்க முயற்சிக்கலாம் நினைக்கிறேன். ஓடுகிறார். ஆகா, பிரச்சனை ஏதோ ஆகிவிட்டது. ராகுல் சௌத்ரிக்கு ஏதோ தசைப்பிடிப்பு ஏற்பட்டு விட்டது என தெரிகிறது. அவரால் எழுந்திருக்க முடியவில்லை தான். ஆமாம், உறுதியாக தெரிகிறது. அவர் வலியால் துடிக்கிறார், அவதிப்படுவது நன்று தெரிகிறது. அவர் முடியவில்லை. சக வீரர்களை அவர் வருமாறு கையசைத்து கூப்பிடுகிறார். அவரால் தாங்க முடியவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. வீரர்கள் ஓடிப்போய் உதவி புரிகிறார்கள். அவருடைய பேடு 2ஐயும் தனியாக கலட்டிவிட்டு அவருக்கு முதலுதவி செய்ய முயற்சிக்கிறார்கள். இப்போது ராகுல் சௌத்ரியை தூக்கி நிறுத்த பார்க்கிறார்கள். அவர் நிற்கும் நிலையில்தான் தெரிய வரும். முடியாத நிலையில்தான் ராகுல் சௌத்ரி இருக்கிறார். இந்த போட்டியில் அவர் தொடர்ந்து விளையாடுவாரா என்பது சந்தேகம்தான். தொடர் வர்ணனைக்கு பத்ரி குமார்.